ரீஸ்டோரேஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கடைக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனால கொண்டாந்து இரும்பு கடையில் போட்டாங்க அப்படின்றதே தெரியாத ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஒரு ஏர் கம்ப்ரஸர் வந்துருந்துச்சு. அதை வந்து வீட்டுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பிஸ்டன் டைப் சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸர். 30 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. 1/2 HP மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயிலாம் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்துருந்துங்க. நம்ம இந்த ஏர் கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடையிலேருந்து வெறும் 1500 காசு கொடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்தோம். சின்ன சின்ன பிரச்சனையா அல்லது மேஜர் ப்ராப்ளம்னால கொண்டாந்து இரும்பில் போட்டாங்களா அப்படின்றதே வந்து தெரியல. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா தான் அது என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம இப்போ பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரிக்கான ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அதை வந்து கழட்டி எடுத்துறேன். இந்த ஓசையை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஃபைனலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மோட்டர்லேருந்து பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்பிட்டு கழட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம மோட்டரை வந்து கழட்டி எடுக்க போகிறோம். அந்த போல்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆயிருக்கு. மேலே நம்ம WD-40 வந்து அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கலாம், கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோட்டர் நம்ம தனியாக கழட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி மோட்டருக்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்ச் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த டெர்மினல் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டருக்கான ஒயர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ப்ரெஷர் சுவிட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா டேங்கில் குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் பில்ட் ஆனதும் அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் பண்ணிடும். ப்ரெஷர் கம்மியானதும் திரும்ப அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணும். இந்த ப்ரெஷர் சுவிட்ச் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பிரிச்சுட்டு ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் இருக்க ஏர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் இருக்க மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழட்டி எடுத்துடலாம். அடுத்த நம்ம ப்ரெஷர் கேஜை வந்து கழட்டிடலாம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 PSI கிட்ட எரரில் காமிக்குது. இதை நம்ம சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக மாற்றிடலாம். அடுத்த இந்த இடத்துல ஏரை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு பிராஸில் நீடில் வால்வ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீடில் வால்வோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டெலிவரி பைப் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கட்டு கூட 2 போல்ட் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். அப்படியே அந்த பைப்போட இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வ் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த போல்ட்டையும் வந்து கழட்டிடலாம். அடுத்தது இது வந்து பெருசாக புள்ளி மட்டும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலையை பார்க்குது. அதை பார்த்தீங்கன்னா சுற்றும் போது இதுலேருந்து வர காற்று வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பிளாக்கை வந்து கூல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. இன்ஜின்ல எல்லாம் ஃப்ளைவீல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளைவீலாகவும் வந்து ஒர்க் பண்ணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தட்டி கழட்டினோம் அப்படின்னா உடையத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா புல்லர் எடுத்து வச்சுருக்கேன். புல்லரை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கலாம். அடுத்ததாக டெலிவரி பைப்பை வந்து கழட்டி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கழட்டி எடுத்துறேன். இப்போ நம்ம கம்ப்ரஸர் பம்ப் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த டேங்க்லேருந்து வந்து கழட்டி எடுக்க போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் போல்ட் கொடுத்துருக்காங்க. அது லூஸ் பண்ணிட்டு கழிக்கலாம். அடுத்ததாக இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால்வு. டேங்க்குள்ள ப்ரெஷர் அதிகமானுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகி ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிடும். அது கூடவே சேர்ந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் கழட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம மோட்டரை வந்து கழட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த மோட்டரை வந்து முன்ன பின்ன சைடில் எல்லாம் நகர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரயிலை வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த டேங்கோட பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா டேங்க்குள்ளார வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் வால்வு கொடுத்துருப்பாங்க. அதை லூஸ் பண்ணி கழட்டிடலாம். அடுத்ததாக பாட்டம் சைடில் ஒரு 4 நம்பர் வீல் கொடுத்துருக்காங்க. 4 வீலுக்குமே ஸ்பிளிட் பின் போட்டு வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் பின் வந்து கழட்டிட்டு வீல் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துறேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து கழட்ட வேண்டிய மொத்த பாட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பம்ப் அசம்பிளிக்கு வரலாம். பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை வெளில எடுக்கிறதுக்கான ட்ரெயின் பிளக் கொடுத்துருக்காங்க. அதை லூஸ் பண்ணிட்டு உள்ள ஆயில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஆயிலோட கலரை பாருங்க. ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்து இப்படி இருக்கா, இல்லை ரொம்ப ஓடி போய் இப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கு. இப்போ நம்ம சிலிண்டர் கட்டை வந்து கழட்டி எடுக்க போகிறோம். ஒரு 4 நம்பர் போல்ட் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர் போல்ட்டையும் வந்து லூஸ் பண்ணி கழட்டிக்கிறேன். நான் இப்போ கையில் வச்சிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்கான போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கான போர்ட்டு. பைக் இன்ஜின்லாம் இன்லெட் எக்ஸாஸ்ட்டுக்கான வால்வு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கையில் எடுக்கல இல்லையா, இந்த பிளேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கையில் எடுக்கல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்வு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீடு இருக்கு இல்லையா, அந்த ரீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பண்ணும். அடுத்தது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்கான ரீடு. இந்த ரீடு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிலிண்டர் பிளாக்கை கீழே இருக்கக்கூடிய கிராங்க் கேஸ்லேருந்து வந்து கழட்டி எடுக்க போகிறோம். 4 நம்பர் போல்ட்டு போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு கழட்டிக்கலாம். சிலிண்டர் போரெல்லாம் பார்க்குறது நல்ல கண்டிஷன் மாதிரி தாங்க தெரியுது. எந்த ஸ்கோரிங் மார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா சுத்தமாக தான் இருக்குது. அடுத்ததாக பிஸ்டனில் பாருங்கள். நார்மலாக பைக் இன்ஜினில் இருக்கிறது போலவே 2 நம்பர் கம்ப்ரஷன் ரிங்கு, ஒரு ஆயில் ரிங் இருக்குது. இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுக்கான பேரிங் ஹவுசிங்கை வந்து கழட்டி எடுக்க போகிறோம். ஒரு 4 நம்பர் போல்ட்டு போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு கழட்டிக்கலாம்.
இப்போ நம்ம அந்த பேரிங் ஹவுசிங்கை மட்டும் நம்ம வெளியில் எடுக்க முடியாது, மொத்தமாக செட்டாக தான் வெளியில் எடுக்கணும். அப்படி நம்ம வெளியில் உருவி எடுத்துக்கலாம். இதில் பிஸ்டனோட கனெக்டிங் ராடை வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் கூட ஒரு போல்ட் போட்டு வந்து டைட் பண்ணியிருக்காங்க. அந்த போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி கட்டிக்கிறேன். இப்போ இந்த கனெக்டிங் ராடை கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து கழட்டுறதுக்கு ஒரு சுத்தியில் வச்சுட்டு லைட்டாக தட்டணும் அப்படின்னால இந்த மாதிரி கழண்டு வந்துடும். தட்டி எடுத்துக்கலாம். இந்த பேரிங் ஹவுசிங்கை ஏன் தனியாக கழட்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட உள் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் போட்டு வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்கிள் இப்போ வந்து எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீலை வந்து கழட்டிடலாம். இந்த மாதிரி சர்க்கிள் இப்போலாம் நம்ம நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி தான் கழட்டிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பிளேயர் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அப்புறம் எக்ஸ்டர்னலுக்கான சர்க்கிள் பிளேயர் இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணி வந்து கழட்டிக்கலாம். இப்போ இந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக வேஸ்ட் துணியை வச்சுட்டு லைட்டாக தட்டினோம் அப்படின்னாலே வெளில வந்துடும். அப்படியே தட்டி கழட்டிக்கலாம். இப்போ இந்த பேரிங் ஹவுஸோட உள்பக்கத்தில் 2 நம்பர் பேரிங் கொடுத்துருக்காங்க. 2 பேரிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா வெளில வந்துடும். அப்படியே தட்டி கழட்டிக்கலாம். அடுத்ததாக பிஸ்டனோட கனெக்டிங் ராடில் இருக்கக்கூடிய பேரிங்கை வந்து கழட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பிட் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த பாக்ஸ் பிட்டை தட்டணும் அப்படின்னால ஈஸியாக வந்து கழண்டு வந்துடும். அப்படியே கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிஸ்டனில் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர் ரிங்கையுமே வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். இந்த ரிங்கெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு டூல் வாங்கியிருக்கேன். அதை வச்சுட்டு நம்ம ஃபைனலாக வந்து செக் பண்ணிடலாம். அடுத்து அந்த பிஸ்டன் அந்த கனெக்டிங் ராடு கூட ஒரு பின்னு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்கிள் வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த பின்னை வந்து தனியாக கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பிஸ்டனை விட்டு அந்த கனெக்டிங் ராடு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ இந்த கிராங்க் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிலை ஃபில் பண்ணுறதுக்கான ஃபில்லர் பைப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிரீத்தரும் இருக்கும். அது என்ன செய்யுது அப்படின்றதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை கழட்டி எடுத்துடலாம். அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆயில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான சைட் கிளாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து கழட்டி எடுத்துடலாம். கிளாஸ் வந்துட்டு கொஞ்சம் மங்கி போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் புதுசு கிடைக்குமா அப்படின்றது இல்லை. கிடச்சுன்னா வாங்கி புதுசாக மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்ப்ரஸரில் இருந்த மொத்த பார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பிரித்து போட்டாச்சு. நம்ம இப்போ ரீஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். உள்பக்கத்துலலாம் ரொம்ப வந்து ரஸ்ட் ஆகி போயிருந்துச்சு அப்படின்னா டேங்கே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி டேங்கோட அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரஸ்ட் ஆகி போய் ஓட்டாகி போயிருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரிமூவர் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லையுமே வந்து கிடைக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொழிய வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா மேலில் பட்டுச்சுனாலும் எரியும். அதே நேரத்தில் கண்ணுலையும் வந்து படக்கூடாது. கண்ணாடி வந்து போட்டுங்க. A few minutes later. ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படினாலே வந்து போதும். பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உறிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேடை வச்சுட்டு லைட்டாக வந்து கிழிச்சு எடுத்தோம் அப்படினாலே ஈஸியாக வந்து பேருந்து வந்துடும். அப்படி நம்ம டேங்க் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ரிமூவர் இல்லை அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த பெயிண்ட்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியுமே நம்மளுக்கு டேங்குக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு கொஞ்சம் பெயிண்ட்லாம் இருக்குது. அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் வீல் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ட்ரில்லிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேங்கை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். சுற்றி எல்லா பக்கமே வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ரஸ்ட்னால ஏதாச்சும் ஓட்டையாக இருக்கா அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டேங்கோட வெளிப்பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட உள்பக்கத்தை தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே அனுப்பும்போது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக மாதிரி டேங்க் அடியில் நிற்கும். அப்படி நிற்கிற தண்ணியை வந்து வெளியில் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெயின் பிளக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெயின் பிளக் வழியாக தண்ணியை வந்து ரொம்ப நாளாக வெளியில் எடுக்காமல் வச்சிருந்தாங்க அப்படின்னா உள்ளே வந்து துரு பிடிச்சி டேமேஜ் ஆகிருக்கிறது சான்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ இந்த லைட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேங்க் அப்படியே வந்து திருப்பிட்டு இந்த ட்ரெயின் பிளக்குக்கான ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்பிடலாம். இந்த ஒரு ஓட்டைக்குள்ள மட்டும்தான் இந்த லைட் வந்து போகிற அளவுக்கு இடம் இருக்குது. அதனால் இது வழியாக வந்து உள்ளே விட்டுறேன். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட பாட்டம் சைடு தான். அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கும். அந்த இடத்துல ரஸ்ட் ஆகி போய் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம விஷுவலாக தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக வந்து பார்த்து செக் பண்ணிடலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீனாக இருக்குது. அப்படியே இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிளக் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து துரு பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எல்லாம் இல்லை. உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்டையும் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினா எண்டோஸ்கோபிக் கேமரா இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார அனுப்பி தெரியுதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இது அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. எந்தளவுக்கு தெரியுது அப்படின்றத வந்துட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட.
இப்போ நான் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த கேமராவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லைட் இருக்குது. ஆனால் அந்த லைட்டு வந்து வெளிச்சம் பத்தாது அப்படின்றதுனால தான் நம்ம உள்ளரையும் வந்து லைட்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ அப்படியே வந்து உள்ளே விட்டு செக் பண்ணலாம். உள்ள பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ரெஸ்ட் இல்லை. சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா டாட் ஆட்டம் தான் வந்து ரெஸ்ட் ஆகி போயிருக்கு. அந்த ட்ரெயின் வால் இருக்க இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரெஸ்ட் இருக்குது. அதுவுமே ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் இல்லை. அப்படி ஒருவேளை ரொம்ப அதிகமாக வந்து ரெஸ்ட் ஆகி போய் அதில் நம்ம வந்து ஒரு 7 பார் ப்ரெஷரை வச்சோம் அப்படின்னா டேங்கே வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கழட்டி எடுத்துருக்கக்கூடிய ஃப்ளைவீல் புள்ளி, கிராங்க் கேஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வீல் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா சிலிண்டர் பிளாக்ல கூலிங் ஃபினுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரஸ்ட்டு தூசிலாம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா எமர் ஷீட்டை போட்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த இடத்துல ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், கூலிங் வந்து கம்மியாகும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அதிகமாக வந்து ஹீட் ஆகும். அதனால உள்ளே இருக்கக்கூடிய பிஸ்டன் ரிங் வந்து ஈஸியாக வந்து தேய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனாக வந்துட்டு மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீடு பிளேட்ல எல்லாம் வந்து உட்காரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பிஸ்டனில் ரிங் உட்கார குரூவ் இருக்கு இல்லையா, அந்த குரூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாத அளவுக்கு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தா நம்ம கழட்டி எடுத்த 3 நம்பர் பேரிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம புது பேரிங் தான் வந்து போட போகிறோம். அதனால் இந்த பேரிங்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல. அடுத்ததாக பிஸ்டன் பின் எடுத்து கண்டெய்னர் ராடில் வந்து மாட்டி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக்கெல்லாம் இல்லை. ஷேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர் ராடை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. அடுத்து அந்த ரீடுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்துட்டு பிடிச்சி போயிருக்கல, இதை வந்துட்டு எமர் ஷீட்லாம் போட்டு வந்து க்ளீன் பண்ண விடாது. பண்ணோம் அப்படின்னா லைன் விழுந்துரும். அது மூலமாக ஏர் லீக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா கையாலேயே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கையில் வச்சிருக்க இந்த பார்ட்டில் ஒரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வந்திருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு இல்லைனா சேஃப்டி வால்வுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழ் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வுமே இருக்குதுல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட லாக் நட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ. அதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தனியாக வந்து கலந்து வந்துடும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க. இந்த சைடில் பிளாக் கலரில் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் சீல். இந்த ரப்பர் சீல் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ரவுண்டாக தெரியுது இல்லையா, அந்த வால்வு சீட்டுக்கு மேலே போயிட்டு வந்து உட்காந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய காற்றை வந்து வெளில வராமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம இந்த வால்வு பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பார்ட்லேருந்து தனியாக வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த நான் ரிட்டர்ன் வால்வோட வேலை என்ன அப்படின்னா சிலிண்டர்லேருந்து வர காற்றை வந்து பார்த்தீங்கன்னா டேங்குக்குள்ளார போகிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும். டேங்கில் இருக்க ப்ரெஷரான காற்று வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சிலிண்டருக்கு போகாமல் வந்து பார்த்துக்கும். இப்போ நம்ம இந்த நான் ரிட்டர்ன் வால்வுக்கான பாடியிலேருந்து கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டு கழட்டிடலாம். இப்போ நம்ம வால்வு கேப்பை வந்து எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் சீலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு வந்து கழட்டி எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து இந்த இடத்துல ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா புல் ரிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்லேருந்து வந்து கழட்டிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஸ்ப்ரிங்கும் ஸ்டெம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை விட்டு தனியாக வந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருபிடிச்சு போயிருக்கு, மற்றபடி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதே போல் இந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் சீலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் நம்ம இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட பாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒயர் வீலில் வச்சுட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நல்லா பளபளன்னு வந்துடும். க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் ரிட்டர்ன் வால்வுலேருந்து கழட்டின ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சீலை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டிக்கிறேன். சீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு துணி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வால்வோட உள்பக்கத்தில் வால்வு சீட்டில் எல்லாம் வந்து டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரப்பர் சீல் கரெக்டாக போயிட்டு வந்துட்டு உட்காராது, ஏர் வந்துட்டு லீக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து WD பாட்டியை வந்துட்டு அடிச்சுட்டு சுத்தமாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு, NRV ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே புது பார்ட் போல இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப் வழியாக வந்து ஏர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் வந்து சுற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NRV தான் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போட்டுக்கிறேன். கரெக்டாக போய்ட்டு வால்வு சீட்டில் உட்காந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேப் போட்டு வந்து டைட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த ரப்பர் சீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காற்று வர பாதையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக வந்து அடைச்சிருக்கும். காற்று உள்ளே வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு காற்று உள்ளே தள்ளிட்டு வந்துடும். ரிட்டர்ன் வந்துட்டு போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் சீல் அந்த பாதையை வந்துட்டு முடியும். அதனால் ரிட்டர்ன் ஆகாது. அடுத்தது நான் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட பாடியிலேயே இருக்கக்கூடிய த்ரெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் வந்து சுற்றிக்கிறேன். இப்போ நம்ம அந்த வால்வு பாடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டெம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்ப்ரிங் எடுத்து மாட்டிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து வந்து மாட்டிடுறேன். இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிங்கு இல்லைனா புல் ரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிங்கை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இந்த செட்டப் அப்படியே எடுத்து ரிலீஃப் வால்வுக்கான பாடியில் வந்துட்டு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு டைட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சேஃப்டி வால்வ் வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்ம கம்மியாக வந்துட்டு டைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்மியான ப்ரெஷர்லேயே சேஃப்டி வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆகி காற்று வெளில போகும். நம்ம அதிகமாக டைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ப்ரெஷரில் தான் அந்த வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதை நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணணும். அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அடுத்தது இதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்ச். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு டேங்கில் தேவையான அளவுக்கு காற்று வந்ததுமே மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ண வச்சு திரும்ப நம்மளுக்கு ப்ரெஷர் கம்மியானுச்சுன்னா தானாக வந்து ஓட வச்சுக்கலாம். இதில் உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டயஃப்ராம் இருக்கும். அதை நம்ம கழட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டணும். கழட்டிடலாம். இதில் பிளாக் கலரில் இருக்குல்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டையும் வந்து தனியாக கழட்டிடுறேன். இந்த டயஃப்ராமுக்கு கீழ் பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, இது வழியாக பார்த்தீங்கன்னா டேங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷரான காற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ராமை மேல் பக்கமாக வந்துட்டு தள்ளும். ப்ரெஷர் அதிகமாகும் போது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா மேலாக்க தள்ளும். இந்த டயஃப்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லேருந்து தனியாக வந்துட்டு கழட்டி எடுத்துறேன். டயஃப்ராமோட கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கை வச்சு அழுத்துறேன் இல்லையா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டேங்கில் ப்ரெஷர் அதிகமாகும் போது டயஃப்ராம் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளாக்க தள்ளும். இப்போ நான் கையில் எடுக்கிற பார்ட்டுக்கு பேர் ஆக்டிவேட்டர் பிளேட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கழட்டி எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கழட்டி எடுத்த ஆக்டிவேட்டர் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துலயே வச்சுட்டு அழுத்துற பாருங்க. டேங்கில் நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமானுச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவேட்டர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணும். அப்போ நம்மளுக்கு மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். ப்ரெஷர் கம்மியானுச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவேட்டர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிடும். அப்போ திரும்ப நம்மளுக்கு மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்துறதோ இல்லை கம்மி பண்ணுறது மூலமோ நம்மளுக்கு எவ்வளோ பாரில் வந்து ஆஃப் ஆகணும், எவ்வளோ பாரில் ஆன் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த டெர்மினல் பாக்ஸ் அந்த கான்டாக்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். திரும்ப நம்ம வந்துட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கான்டாக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேட்டர் பிளேட் எடுத்து நம்ம உள்ள வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் மாட்டுறதுக்கான பிளேட்டை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே டயஃப்ராம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டயஃப்ராமோட பாட்டம் சைடு கவரை போட்டு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இந்த ப்ரெஷர் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தாச்சு, க்ளீன் பண்ணியும் மாட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம டெலிவரிக்கான நீடில் வால்வு வந்து கழட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த நீடில் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல, கழட்டி பார்த்தலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளான் நட்டை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி கழட்டிக்கிறேன். அடுத்து அந்த நாவை பிடிச்சி திருவணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஸ்டெம்மு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வெளில வந்துடும். இப்போ இந்த ஸ்டெம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளான் சீலுக்கான ஓரிங் வந்துட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஓரிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி போயிருக்கு. இது அப்படியே போட்டோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல லீக் தான் வரும். இந்த ஓரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த நாபை வந்து கழட்டணும். அந்த நாபுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நட் இருக்குது. அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணி கழட்டிக்கிறேன். இப்போ அந்த நாபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்லேருந்து கழட்டிடலாம். இப்போ நான் வெளியில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிளான் நட்டு. அடுத்ததாக உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளான் ஃபாலோவர். அதையும் வெளில எடுத்துடலாம். அடுத்ததாக உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஓரிங்கு கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷரும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நீடில் வால்வுமே வந்து ஃபுல்லாக வந்து பிராஸ் தான் அப்படின்றதுனால அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வீலில் வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு அப்படியே புதுசு போல ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரிங் எதனா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிங் கிட்டு பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அந்த பாக்ஸோட விலையுமே வந்துட்டு கம்மி தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆக போகுது. இதில் இருக்கக்கூடிய 2 நம்பர் ஓரிங் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வாஷரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் வந்து மாட்டிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 நம்பர் ஓரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வந்து மாட்டிக்கிறேன். இப்போ இந்த கிளான் ஃபாலோவரோட எந்த சைடை வந்து உள்ளார போடுறேன் அப்படின்றத வந்து பார்த்துங்க. அப்படியே இந்த ஸ்டெம் எடுத்து வால்வு பாடியில் வந்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளான் ஃபாலோவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக அழுத்தி பிடிக்கணும். அதுக்கு இந்த கிளான் நட்டை போட்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்டெம்மோட இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாபை வந்துட்டு மாட்டிட்டு அந்த நாபுக்கான நட்டை போட்டு வந்துட்டு நான் இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. நமக்கு இப்போ இந்த நீடில் வால்வுக்கான ஒர்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பழைய வால்வு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்க. அதை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி புதுசாக மாற்றிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்க. அடுத்ததாக ஏர் ஃபில்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர். அதாவது பெரிய சைஸில் இலை தூசியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது இதுலேயே வந்துட்டு ட்ராப் ஆகிடும். நம்ம இப்போ கழட்டி எடுத்த எல்லா பார்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். இதில் கேஸ் கட் உட்கார இடம், பேரிங் மாற்ற இடத்துல எல்லாம் பெயிண்ட் வந்து படக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமர் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைமர் அடிச்சிடலாம். நம்ம இப்போ எல்லா பார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பேர்லாம் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நம்ம புதுசாக வந்து வாங்கியிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து காமிக்கிற பாருங்க. 3 நம்பர் பேரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அதிகமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா புது பேரிங் 3 வாங்கிட்டேன். அடுத்ததாக ஏர் ஃபில்டர் புதுசாக போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக ஃபில்டர் எலமெண்ட் புதுசாக வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ப்ரெஷர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 PSI கிட்ட எரர்ல இருந்துச்சு இல்லையா, அதனால புது கேஜ் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த கேஜில் பார்ல மென்ஷன் பண்ணல, PSIல மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அந்த 2 நம்பர் ரீடில் ஒரு ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இது கொஞ்ச நாள் ஓடுச்சுனால இந்த இடத்துல வந்து ஓட்டம் வந்துடும். அதுக்காக புது ரீடு 2 வாங்கியிருக்கேன். அடுத்ததாக A36ல பெல்ட் 1, மோட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினல் பாக்ஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் டெர்மினல் பாக்ஸ் 1, கூடவே அந்த கூலிங் ஃபேனுக்கான கவருமே இல்லை, அதையுமே வாங்கியிருக்கேன்.
அடுத்தது ஆயில் சீல் நம்ம கழட்டி எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம புதுசாக தான் போடுற மாதிரி இருக்கும். புதுசு ஒன்று வாங்கியிருக்கேன். பிஸ்டன் ரிங்கோட எண்டு கேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால ரிங் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். அடுத்ததாக கேஸ்கட் மேக்கர் அனபாண்டு கம்பர்சருக்கு கீழே வரக்கூடிய வீல் வந்துட்டு 4மே வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு, அதனால புது வீல் வாங்கியிருக்கேன். இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பிளிட் பின் வேணும் இல்லையா, அதில் ஒரு 5 நம்பர் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக கம்ப்ரஸருக்கான லூப்ரிகேஷன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு கிடைக்கல, அதனால 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இந்த மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு அப்படின்ற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற பார்த்துங்க. இப்போ நம்ம அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கனெக்டிங் ராட்ல நம்ம புதுசாக வாங்கியிருக்க அந்த பேரிங் வந்து அடிச்சலாம். அந்த பேரிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஷீல்டு வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை, 2 நம்பர் ஷீல்டே வந்துட்டு கழட்டி எடுத்துறேன். இப்போ நம்ம இந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக உள்ளே போகிற அளவுக்கு அடிச்சு இறக்கலாம். அடுத்ததாக பிஸ்டன் பின்னில் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் கொஞ்சமாக வந்து உள்ள அமுக்கிறேன். இப்போ கனெக்டிங் ராடோட ஸ்மால் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வச்சுட்டு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள அமுக்கிக்கலாம். இப்போ இந்த பின்ன வந்து கிளலாமல் இருக்கிறதுக்கு 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போடுற மாதிரி இருக்கும். கிளிப்பு போட்டு வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி இருந்த பிஸ்டன் ரிங்ல எண்டு கேப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னலையா, அது எப்படி வந்து செக் பண்ணேன் அப்படின்றத வந்து காமிக்கிற பாருங்க. அந்த பிஸ்டனில் இருந்த 2 நம்பர் கம்ப்ரஷன் ரிங்கில் ஒரு ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போரில் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறேன். இப்போ அந்த பிஸ்டனை வச்சு அந்த ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போரில் கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளார அழுத்திடுறேன். பிஸ்டன் ரிங்கோட எண்டு கேப்பை செக் பண்ணணும் அப்படின்னா ஃபீலர் கேஜ் வேணும். அது வந்து ரொம்ப நாளாக நம்ம கிட்ட இல்லை, இப்போ தான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த ரிங்கோட 2 எண்டுக்கும் இடையில உள்ள கேப்பை தான் எண்டு கேப்னு சொல்லுவாங்க. பிஸ்டன் ரிங்கோட வேலை என்ன அப்படின்னா பிஸ்டனுக்கும் போருக்கும் இடையில உள்ள கேப்பில் கம்ப்ரஷன் அப்போ மேலே இருக்கக்கூடிய காற்று வந்து கீழாக்க வரக்கூடாது, அதே போல் கீழே இருக்கக்கூடிய ஆயிலும் வந்து மேலே போகக்கூடாது அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே கேப் ரொம்ப கம்மியாக வச்சு மாட்டிட்டோம் அப்படின்னா பிஸ்டன் வந்து ஹீட் ஆகும்போது அந்த பிஸ்டன் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சு அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து லாக் ஆகிடும், மூவே ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்கோட எண்டு கேப்பை குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபீலர் கேஜோட பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து வைக்கிறேன். எந்த பிளேடு வந்து டைட்டாக வந்து உள்ளார போகுதோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். நான் இப்போ 2 நம்பர் பிளேடையும் சேர்த்து தான் வந்து உள்ளார எடுத்திருந்தேன். 0.65 mm பார்த்தீங்கன்னா கேப் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 57 mm போர். இதுக்கு ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 0.3 mm வரைக்கும் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 mm இருக்கு. அதனால நம்ம புது ரிங்கை வந்து போட போகிறோம். புது ரிங்கை போர்டில் வச்சுட்டு செக் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக எண்டு கேப்பே இல்லை, ஃபுல்லாக வந்து க்ளோஸில் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனான ஃபைல் எடுத்துட்டு இந்த பிஸ்டன் ரிங்கோட எண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 mm வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரேடியாக வந்து தேய்ச்சிட முடியாது, ஒவ்வொரு வாட்டியும் தேய்ச்சிட்டு போர்டில் போட்டு வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 0.30 mm வந்து வச்சுட்டேன். இப்போ நான் அதே போல் 2 நம்பர் கம்ப்ரஷன் ரிங்கு ஒரு ஆயில் ரிங்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி அதே போல் 0.30 mm வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிஸ்டனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் பிஸ்டன் ரிங்குமே வந்துட்டு மாட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரிங்கு, அடுத்தது ஆயில் ரிங்கை போட்டுக்கிறேன். அடுத்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கான பேரிங் ஹவுசிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பேரிங் போடணும். இந்த பேரிங்கில் இருக்கக்கூடிய ஷீல்டுமே வந்துட்டு தேவையில்லை. எதுக்காக அந்த ஷீல்டை கழட்டுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து லூப்ரியேட் ஆக போகுது, அதனால அந்த ஷீல்டை வந்துட்டு எடுத்துடலாம். இந்த பேரிங் ஹவுசிங்கில் இந்த சைட்லேருந்து ஒரு பேரிங், உள்பக்கத்துலேருந்து ஒரு பேரிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரிங் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கில் அடிச்சுக்கலாம். லைட்டாக அடிச்சோம் அப்படின்னாலும் உள்ள இறங்கிடும், தட்டி இறக்கிறேன். இந்த மாதிரி பேரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளார போயிருக்கணும். இப்போ இந்த ஷாஃப்ட்டோட இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போடுறதுக்கு குரூ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து போட்டுறேன். அடுத்தது இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய ஆயில் வந்து வெளியில வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் சீல் வந்து போடுற மாதிரி இருக்கும். புது ஆயில் சீல் வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து மாட்டிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள போகிற அளவுக்கு வந்து அழுத்திட்டேன். இப்போ இந்த சைடு கிராங்க் ஷாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிங் ராட்ல பேரிங் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து மாட்டிக்கலாம். இந்த கனெக்டிங் ராடை அந்த கிராங்க் ஷாஃப்ட் கூட வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு வாஷரை ஒரு போல்ட் போட்டு வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். போல்ட் போட்டு வந்து டைட் பண்ணிடுறேன். அடுத்ததாக கிராங்க் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் பார்க்கறதுக்கான சைட் கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைட் கிளாஸில் ஒரு ரெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டெஃப்லான் டேப்பை வந்து சுற்றிக்கிறேன். ஏன்னா ஆயில் லீக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படியே நம்ம டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஆயில் ஃபில்லருக்கான பெண்டு பைப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய த்ரெட்லையுமே டெஃப்லான் டேப் அடிச்சுட்டு அதை அந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இல்லையா, இது வெறுசாக வந்து கேப் மட்டும் கிடையாது, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிரீத்தர்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங் வழியாக காற்று வந்து பார்த்தீங்கன்னா கேங்கஸ்குள்ளே வந்துடும். அப்படி உள்ள வந்த காற்று வந்து வெளில போகிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ட்ரெயின் பிளக்குக்கான போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் அடிச்சிருக்கேன், அதை போட்டு வந்து டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக பேரிங் ஹவுசிங்கான கவரை வந்து போடுற இடத்துல கேஸ்கட் வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கேஸ்கட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்போ நான் பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் கேஸ் வழியாக வந்து மாட்டிக்கிறேன். பேரிங் கவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் போல்ட் வர மாதிரி இருக்கும், போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிலிண்டர் பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் கேஸ்கட் வைக்கணும். அதுக்கான கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த போரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பிஸ்டனில் எடுத்து அந்த போரை மாட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு வேலை இருக்குது. இந்த 3 நம்பர் பிஸ்டன் ரிங்லையும் எண்டு கேப் இருக்குல்லையா, அந்த எண்டு கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்துட்டு பிஸ்டனுக்கான பின் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராகவும் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ரிங்கையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து திருப்பி வச்சிடறேன். இப்போ நம்ம சிலிண்டர் பிளாக் எடுத்து வந்துட்டு மாட்டிடலாம். உள்ள அந்த பிஸ்டன் ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை வந்துட்டு லைட்டாக கைனால் அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னாலே உள்ளே வந்துட்டு போயிடும். எல்லா ரிங்கையும் அழுத்தி இந்த மாதிரி வந்துட்டு மாட்டிக்கிறேன். இப்போ இந்த சிலிண்டர் பிளாக்கை கீழே இருக்கக்கூடிய கிராங்க் கேஸ் கூட லாக் பண்ணுறதுக்கு ஒரு 4 நம்பர் போல்ட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ நான் கிராங்க் ஷாஃப்ட்டை பிடிச்சி வந்து சுற்றி பார்த்துக்கிறேன், பிஸ்டன்லாம் நல்லா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுதா அப்படின்றத.
இப்போ நான் வால்வு பிளேட் உட்கார போகிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் மேக்கர் அனபாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடு உட்கார இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்கான ரீடு. இந்த ரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வளைஞ்சிருக்க பக்கம் தான் கீழ் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் சிலிண்டர் கட் எடுத்துக்கிறேன். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு அந்த ரீடு உட்கார இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் கேஸ்கட் மேக்கர் அனபாண்டம் வந்து வச்சிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கான ரீடு. இதுலேயுமே வளைஞ்சிருக்கு இல்லையா, வளைஞ்சிருக்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வால்வு பிளேட்டையுமே கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாம வந்து தொடச்சு வச்சிருக்கேன். இது அந்த சிலிண்டர் கேட்டுக்கு மேல வந்து வச்சிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்கான ரீடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கேட்ல இன்லெட் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வச்சுட்டு அதுக்கான போல்ட் நட் போட்டு வந்து டைட் பண்ண வேண்டியதுதான். பிஸ்டன் வந்து கீழாக்க போகும்போது இன்லெட்டுக்கான ரீடை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு காற்று வந்து உள்ளார போகும். பிஸ்டன் வந்து மேலாக்க வரும்போது இன்லெட்டுக்கான ரீடு வந்து பார்த்தீங்கன்னா வால்வு பிளேட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்கும். அப்போதைக்கு அந்த டெலிவரிக்கான ரீடு வந்து ஓப்பன் ஆகிட்டு காற்று வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு போகும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேங்க் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வு வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த த்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா டப்லான் டேப் வந்து அடிச்சுக்கலாம். இந்த நான் ரிட்டர்ன் வால்வு என்ன பண்ணும் அப்படின்னா, பம்ப் அசம்பிளிலேருந்து ப்ரெஷராக வர காற்றை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளார வந்து அலோவ் பண்ணும். டேங்கில் இருக்க காற்று வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு சிலிண்டர் சைடு போகாமல் வந்து பார்த்துக்கும். இப்போ நம்ம பம்ப் அசம்பிளி எடுத்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான போல்ட் நெட்டை வந்து போட்டுக்கிறேன். போல்ட் நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபுல்லாக வந்து டைட் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த டெலிவரி பைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் கேஸ்கட் வைக்கிற மாதிரி இருக்கும். கேஸ்கட் அலமாட்டை வச்சுட்டு கேஸ்கட்டை வந்து ஓட்டிக்கிறேன். இப்போ இந்த பைப்போட 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் வச்சாச்சு. இப்போ இந்த பைப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரிட்டர்ன் வால்வோட இன்லெட்லேருந்து இந்த சிலிண்டர் கேட்டுக்கு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பம்ப் அசம்பிளியே நம்ம போல்ட் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பைப்பு வந்து கரெக்டாக சீட் ஆகாது. அதுக்காக தான் பம்ப் அசம்பிளி ஃப்ரீயாக வச்சிருக்கோம். இப்போ இந்த பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிட்டு பம்ப் அசம்பிளியே பிறகு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஷாப்பில் வச்சுட்டு அதுக்கான போல்ட்டு போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து லாக் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். த்ரெட் வழியாக லீக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டெப்லான் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம ஃபுல் டைட் வச்சிடலாம். அடுத்து அந்த நீடில் வால்வுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேஜோட த்ரெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடுறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வால்வு. அந்த ட்ரெயின் வால்வு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிட் பண்ண போட்டுக்கிறேன். இந்த ட்ரெயின் வால்வு இப்போ டேங்கோட பாட்டமில் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம புதுசாக வாங்கியிருக்க 4 நம்பர் வீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்பிட் பின் போட்டு வந்து லாக் பண்ணிடுறேன். மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனுக்கான கவர் இல்லை. கவர் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா ஃபேன் சுற்றும்போது காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தான் போகும். கூலிங் ஃபேனுக்கான கவரை போட்டோம் அப்படின்னா தான் கூலிங் ஃபின் இருக்கு இல்லையா, அது வழியாக காற்று போகும். அதுக்காக தான் முக்கியமாக அந்த கூலிங் ஃபேனுக்கான கவரையே நம்ம வாங்கணும். இப்போ அதுக்கான ஸ்க்ரூ போட்டு வந்து லாக் பண்ணிடலாம். அடுத்து அந்த எம்எஃப்டி வந்து லாக் பண்ணுறதுக்கான பட்டை இருக்குது. அந்த பட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்டிக்கு மேலே வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ போடுற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மடிச்சு விட்டுறேன். இப்போ இந்த டெர்மினலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எஃப்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு வந்து லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பாக்ஸ் இல்லை, அந்த பாக்ஸுமே நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். அதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை புள்ளிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரயில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட்டரை தூக்கி இந்த ரயிலுக்கு மேலே வச்சுட்டு மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கூட போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மோட்டரோட போல்ட்டு கீழே இருக்கக்கூடிய ரயிலோட போல்ட்டு எந்த போல்ட்டையுமே நான் இப்போ ஃபுல்லாக வந்து டைட் பண்ணல. அடுத்ததாக A36 பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து மோட்டரோட புள்ளிக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பம்ப் அசம்பிளியில் இருக்கக்கூடிய புள்ளிக்கு நேராக இருக்கிற மாதிரி வந்து திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலுக்கு மேலே வச்சிருக்கோம் இல்லையா, அந்த போல்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது. இப்போ அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரயிலோட சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கிறேன். இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைட் ஆகுது இல்லையா, அப்படியே கீழே இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோட்டருக்கான ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்சில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 ரைட் சைடில் 3 டெர்மினலும் இருக்குது. அதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெர்மினலில் மேலே இருக்கக்கூடிய 2 இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கம்ப்ரஸருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக 2 கோர் ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டருக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் சுவிட்சோட பாக்ஸுக்குள்ளாரையே வந்து உள்ள விட்டுக்கிறேன். இந்த 2 ஒயரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மோட்டரோட ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் சுவிட்சுக்கான பாக்ஸை போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஃபில்டர் எல்லாம் புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்குள்ளே வச்சுட்டு ஃபில்டருக்கான கவர் போட்டு வந்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேட்டில் ஏர் இன்லெட்டுக்கான போட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்ப்ரஸர் போல வந்து மாற்றி வச்சிருக்கோம். அடுத்து நம்மளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் பண்ணிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேஃப்டி வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ரஸர் பழைய கண்டிஷனில் எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு புதுசாக மாற்றிருக்கோம் அப்படின்றதையும் ஒரு வாட்டி பார்த்து வந்துருங்க. இப்போ நம்ம கம்ப்ரஸருக்கான லூப்ரிகேஷன் ஆயிலை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்குனே உள்ள ஆயிலை வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஜின் ஆயிலை போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், வால்வ் பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து டெபாசிட் ஆகும். அதனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸருக்குனே உள்ள ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வழியாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஆயில் நம்ம எந்த அளவுக்கு ஃபில் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து சைட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாதி அளவுக்கு வர மாதிரி இருந்தாலே வந்து போதும். ஒரு 200-300 ml தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டு டேங்கில் வந்து ஏர் ஃபில் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிடலாமா? ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரியல. மக்களே, ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா ஒரு 30 PSI தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா 2 வாரம் தாண்டி போயிட்டு இருக்கு. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா காற்று வந்து உள்ளே ஏறிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஓட வைக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம லீக் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். எந்த இடத்துல எல்லாம் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டுக்கு வந்து டெஃப்லான் போட்டு டைட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல லீக் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு லீக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. நான் ரிட்டர்ன் வால்வுக்கு கேப் போட்டு டைட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லீக் இருக்குது. இப்போ நம்ம கம்ப்ரஸரை வந்துட்டு ஓட விட்டுட்டு அந்த டெலிவரி பைப்லாம் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பிளாஞ்சி ஏரியாலலாம் லீக் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். அடுத்து நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது சிலிண்டர் கேட்டுக்கும் வால்வ் பிளேட்டுக்கும் இடையிலலாம் லீக் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அங்கெல்லாம் எந்த லீக்குமே இல்லை. இந்த கேப்பில் வந்துட்டு லீக் ஆனிச்சு இல்லையா, அந்த கேப்பை வந்து கொஞ்சமாக டைட் பண்ணவே பார்த்தீங்கன்னா அந்த லீக் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்ரஸரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஓட வைக்கலாம். ப்ரெஷர் சுவிட்ச் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் வந்து கட் ஆஃப் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். இப்போ நமக்கு 55 PSI கிட்டே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு பாருங்கிறது பார்த்தீங்கன்னா 14.5 PSI. அப்படி பார்க்கும்போது 55 PSIங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார் கிட்ட வரும். இந்த டேங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பார் கிட்ட வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனால் நமக்கு 55 PSI கிட்டே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் சுவிட்ச் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் கான்டாக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய போல்ட் டைட் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதிக அளவு ப்ரெஷர் வந்தால் தான் நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட்லேயே நான் ரொம்ப அதிகமாக வந்து டைட் பண்ணிடல, கம்மியாக வந்து டைட் பண்ணிட்டு செக் பண்ணேன். 60 PSI வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு 85 PSI கிட்ட கட் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பார் கிட்ட இருக்கு. எனக்கு வந்துட்டு 6 பாரே வந்துட்டு போதும், அதுக்கு மேலே வந்துட்டு தேவையில்லை. இப்போ நம்ம ஏரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம். கட்டிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கட்டிங் ப்ரெஷரை நம்மளால் வந்து செட் பண்ண முடியாது, அதுவே இருக்கிறது தான். ஆனால் எவ்வளோ ஆன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஆகா, குழுக்குழுன்னு இருக்குங்க. 55 PSI வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தானாக வந்து நம்மளுக்கு ஆன் ஆகிருச்சு. இப்போ நமக்கு திரும்பவும் 85 PSI வந்துச்சுன்னா தானாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நமக்கு இந்த டேங்க்குள்ளார காற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பார் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ நமக்கு இந்த சேஃப்டி வால்வ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய புல் ரிங் இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக நம்ம கையால் தூக்கணும் அப்படின்னாலே காற்று வந்து ரிலீஸ் ஆகணும். நான் இப்போ வந்து ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுக்கல, லைட்டாக கொடுத்தேன் அப்படின்னா அது ஓப்பன் ஆகுது பாருங்க, அந்த அளவுக்கு தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பெயிண்ட் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட வந்து கனெக்ட் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ரொம்ப நாள் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு தீரப்போகுது. என்ன அப்படின்னா எங்களோட கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் டின்னு தான் இருக்கும். ஒன்னோட விலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கம்ப்ரஸர் இருக்குது, பெயிண்ட் கண்ணுமே இருக்குது. இதுலேயே அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஊற்றி வந்து அடிச்சுட்டு போயிடலாம். நம்மளோட கம்ப்ரஸர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டுக்கு வந்துட்டு கார்டு இல்லை, பார்த்துருப்பீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கார்டு வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடித்து வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து உள்ள ஊற்றிடலாம்.
ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள கஷ்டம். ஒரு இண்டு இடுக்கும் போயிட்டு பார்த்து அடிக்கிறதுக்குள்ள போதும் போயின்னு ஆகிடும். இந்த மாதிரி பெயிண்ட் கண்டுருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வேலையை ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். நான் இப்போ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏரோட ஃப்ளோவுமே வந்துட்டு பாருங்கள் ரொம்ப அதிகமாக தான் வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் 35 PSI வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அப்படின்றப்ப நம்மளோட கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்க அந்த வீடியோவுக்கு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.